ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கச்சாயம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு உடச்சி வச்சுருக்குறேங்க, ஒரு உருளைக்கிழங்கு. அப்புறம் இது வெல்லம் துருவி வச்சுருக்குறேங்க. இது கல் இல்லாத வெல்லம் பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறம் இந்த கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துருக்குறேங்க. தேங்காய் துருவினதை ஒரு கப் எடுத்துருக்குறேங்க. ஏலக்காய் ஒரு 5-6 எடுத்துருக்கேன். இது நுணுக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு இது ஈஸியாக பண்ணிடலாங்க. குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது சீக்கிரம் பண்ணக்கூடிய ஒரு கச்சாயம் தான் இது. நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் தேங்காய் போடுறேங்க. ஒரு கப்பு தேங்காய். இதிலே வெல்லத்தை நுணுக்கினதையும் போட்டுறேங்க. கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டு டேஸ்ட்டு கூடுறதுக்காக. ஒரு பிஞ்சு சால்ட்டு. இந்த ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ அந்த வெல்லம் சீக்கிரம் கரைஞ்சிரும். நம்மளோட கை சூட்டுக்கு இந்த மாதிரி பிசையும் போது வெல்லம் அந்த தேங்காயோட பால் இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டும் சேர்த்து நல்ல இலக்கம் கொடுக்கும். நல்லா கரைஞ்சிரும். வெல்லம் கெட்டியெல்லாம் இருந்தால் உடச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் இப்படியே உடச்சி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சுங்க. வெல்லம் தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டு நல்லா உடச்சி விட்டுடலாம். கெட்டியே இல்லாத மாதிரி நல்லா உடச்சி விட்டுடலாங்க. இது ரொம்ப டேஸ்ட் இருக்கும். எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா உடஞ்சிருக்கு. இந்த உருளைக்கிழங்கு போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பாகவும் இருக்கும். நம்மளுக்கு கச்சாயம் இப்போ இதில் நம்ம மாவு போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு மட்டும் சேர்த்து விட்டு பிசைஞ்சால் போதும். இந்த வெல்லம் ஏதோ 1-2 இருந்தால் அப்படியே உடச்சி விட்டுடலாம். அது இருக்க கரைஞ்சிரும். சின்ன பொடிசு தான் இருக்கும். இந்த பாருங்களேன், அதெல்லாம் கரைஞ்சிரும். ஒன்று ரெண்டு கையில் படும்போது அப்படியே உடச்சி விட்டால் போதுங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா உடச்சி விட்டுடலாம். இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு கோதுமை மாவு தான் நல்லா இருக்குங்க, மைதா மாவை விட. இது நம்ம உருட்டி தான் போட போகிறோம். அதனால நல்லா கெட்டியாகவே பிசைஞ்சிடலாம். இந்த ஒரு கப்பு கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு இந்த கரெக்டு மெஷர்மெண்ட் எடுத்தால் போதுங்க. ஒரே கப்பில் எடுத்தாலே போதும். வெல்லம் போட்டதுனால கொஞ்சம் இலகிடும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டு அப்புறம் வெல்லம் போட்டு நல்லா உடச்சி விட்டுட்டு உருளைக்கிழங்கு போட்டு அப்புறம் மாவு போட்டால் போதும். இப்போ நுணுக்கி வச்ச ஏலக்காய் போட்டுடலாம். நம்மளுக்கு ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய் 5-6 நுணுக்கி போட்டுடலாம். இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க, ஏலக்காய் இல்லைன்னாலும் அப்படியே பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஒரு ஃப்ளேவர் மட்டும்தான். இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு
ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. அதுக்குள்ளே எண்ணெய் காயட்டும். காஞ்சதையும் நம்ம வந்து இது பொரிக்கும்போது வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஒரு நல்லா காஞ்ச பிறகு மீடியமில் பண்ணிவிட்டு அதே மீடியம்லேயே இருக்கட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா தீஞ்சிடும். அது மட்டும் ஸ்லோவில் வைக்கக்கூடாது. ஸ்லோவில் வச்சோம்னா எண்ணெய் இழுக்கும், ரொம்ப எண்ணெய் இழுக்கும். அதனால் மீடியம்லேயே எடுத்து பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, இது கரெக்டாக இருக்குது. சாரி, இது பாருங்க கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நெய் தடவினா அந்த இதெல்லாம் வந்துடும் நம்ம கையிலிருந்து. அப்புறம் நம்ம கொஞ்சம் 5 நிமிஷம் மூடி வச்சிடுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா பிசைஞ்சிருச்சு பாருங்கள். கையிலலாம் ஒட்டவையில் கொஞ்சம் நெய் தடவி நல்லா பிசைஞ்சிட்டேன். இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். எண்ணெய் காய வச்சிடுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கச்சாயம் பரப்பி வச்சுட்டேங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் சென்டரில் வேகும். அதுக்கு ஒரே கணத்தில் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 4 பண்ணியிருக்கிறேன். இது பொரிச்ச இடத்துல அதுக்குள்ளே நம்ம இங்கே பரப்பிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. நான் மீடியமில் வச்சுருக்குறேங்க. போட்டுடலாம். நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கச்சாயம் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இல்லை ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கு. நம்ம எடுத்துடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. அந்த எடுத்த மாவுக்கு ஒரு 8 கச்சாயம் தான் வந்திருக்கு. இது ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடலாம். இருக்கிற எண்ணெயும் நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்க, எண்ணெயெல்லாம் குடிக்கவே இல்லை. மீடியமில் வச்சா போதும், எண்ணெயெல்லாம் குடிக்காது. பாருங்க, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேங்க. இப்போ அடுத்த பேட்ச் போட்டுடலாம். இப்போ நான் அடுத்த பேட்சை போட்டாச்சுங்க. இப்போ இதை அரிசி மாவு செய்யறதால நிறைய ப்ராசஸிங் இருக்குது. அது கரெக்டாக வரலைன்னா திரிஞ்சு போயிடும். அந்த பயமெல்லாம் இது இல்லைன்னு ஈஸியாக பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டாக யாராச்சும் வந்தால் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு, பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு இது. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். ஷேரும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. இது நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேஸ்டியான கச்சாயம் ரெடி ஆயிடுச்சு. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.